Exercise 6.1 fourth question. If cos A equal to 3 by 5, then find the value of sin A minus cos A by 2 tan A. இதை வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். இதுலேருந்து இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கலாம். cos A equal to 3 by 5. இதுலேருந்து டயக்ராம் போட்டுக்கலாம். A, B, C. இப்போ வந்து நமக்கு காஸ்னாலே தெரியும் adjacent side divided by hypotenuse. hypotenuse adjacent side வந்து இந்த இருக்கு 3, hypotenuse வந்து 5. அப்போ நமக்கு வந்து ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் சைன்லாம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ வந்து இதில் வந்து பை பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாமா? பை பித்தாகரஸ் தியரம் நம்ம வந்து இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இதுலேருந்து இதுவை மைனஸ் பண்ணால் போதும். அப்போ வந்து ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏசி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் நமக்கு வேல்யூ தெரியும். ஏசி வந்து வேல்யூ தெரியும் 5 ஸ்கொயர் மைனஸ் பிசி வந்து 3 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் வந்து 25 மைனஸ் 3 ஸ்கொயர் வந்து 9. இப்போ 25ல் 9 போச்சுன்னா வந்து 16. ஏபி ஸ்கொயர் வந்து ரூட் 16. அப்போ ஏபி வந்து ரூட்டுக்குள்ளேருந்து வெளியே எடுத்துடலாமா? ரூட் 16 ரூட்டுக்குள்ளேருந்து வெளியே எடுக்கும்போது வந்து 4 கிடைக்கும். இப்போ ஏபிக்கு வேல்யூ வந்து 4 நமக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன வேணும்? சைன் ஏ வேணும், காஸ் ஏ வேணும், டேன் ஏ வேணும். கண்டுபிடிக்கலாமா? சைன் ஏ எனக்கு ஃபார்முலா வந்து ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைப்போட்டீனியஸ். நமக்கு டயக்ராமில் வந்து ஆப்போசிட் சைடு வந்து 4 ஹைப்போட்டீனியஸ் வந்து 5. அப்போ 4 டிவைடட் பை 5 போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட்டு காஸ் ஏ. காஸ் ஏ வந்து adjacent சைடு டிவைடட் பை ஹைப்போட்டீனியஸ். adjacent சைடு வந்து 3, ஹைப்போட்டீனியஸ் வந்து 5. அப்போ 3 by 5 போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட் வந்து டேர்ன் ஏ. டேர்ன் ஏ வந்து ஆப்போசிட் சைடு டிவைடட் பை adjacent சைடு. டயக்ராமில் வந்து ஆப்போசிட் சைடு வந்து 4, adjacent சைடு வந்து 3. அப்போ 4 டிவைடட் பை 3 போட்டுக்கலாமா? 4 டிவைடட் பை 3. இப்போ கொஸ்டின் எழுதிக்கோங்க. sin A மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை 2 tan A. வந்து sin Aக்கு வந்து 4 டிவைடட் பை 5 மைனஸ் காஸ் ஏ வந்து 3 by 5 டிவைடட் பை 2 இன்ட்டு tan A 4 டிவைடட் பை 3. இப்போ எல்சிஎம் எடுத்துக்கலாம். கீழே வந்து 5 இருக்குது. 5 அப்படியே போட்டுக்கோங்க. 4 மைனஸ் 3 வந்து 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 4 வந்து 8 டிவைடட் பை 3. இப்போ வந்து 1 by 5 8 by 3 மேலே போகும்போது 3 by 8. அப்போ வந்து 1 இன்ட்டு 3 3 5 இன்ட்டு 8 வந்து 40. இப்போ 3 by 40 இதுதான் ஆன்சர்.